இந்த மாதிரி 2 கிளாத் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது இருக்கட்டும், சைட் பிட் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ரைட், அதே மாதிரி இந்த 2 கிளாத்தையும் ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது சின்ன பீஸ் அளவு இந்த கிளாத்தையும் இது மேலே வச்சு ஒரே பீஸில் கிளாத்தாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாத்தில் இருந்து ஒரு சின்ன பிட் கிளாத் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ரோப் மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஒரு சின்ன கயிறு மாதிரி கட்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஜிப்பு வந்து ஃபுல் அளவில் பாஸில் ஃபுல் அளவில் 2 ஜிப் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஜிப் மட்டும் 2 பக்கமும் தையல் கிடம் விட்டுட்டு மைய அளவில் ஒரு ஜிப் எடுத்துக்கலாம். மொத்தம் 3 ஜிப்பு. அதை கோர்த்துக்கு 3 ரெண்டரை எடுத்துக்கலாம். 2 பக்கமும் பிட் கிளாத் போடுறதுக்கு 2 சின்ன பீசஸ் ஆஃப் கிளாத் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். அது போக 2 ஸ்பான்ச், நம்ம கோஸை விட நூல் அளவு கூடுதலாகுது. 2 ஸ்பான்ச் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் 4 பீஸ் எடுத்துக்கலாம். ரைட். இப்போது பர்ஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல 2 பக்கமும் எடை விட்டுட்டு மைய அளவில் ஒரு ஜிப் எடுத்தவங்களே இருக்கிறதுலே 3 ஜிப்லேயே குட்டியான ஜிப்பு. அந்த ஜிப் எடுத்துட்டு ரன்னர் கொடுத்துக்கலாம். ஒரு ரன்னரை கோர்த்துட்டு 2 பக்கமும் பிட் கிளாத் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது இருக்கட்டும். இது 2 ஜிப் இருக்கு இல்லையா, அதுலேயும் ரன்னர் கோர்த்துடலாம். போட்டுட்டு ஒரு பீஸ் எடுத்து மேலே இருந்து 1.5 எங்களை மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிடலாம். அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஜிப் வச்சு, முழு ஜிப் இருக்கு இல்லையா, அந்த ஜிப் வச்சு இந்த இடத்துல வச்சு ஜிப்பை திருப்பி வச்சு மேலோடு மேல் தையல் போட்டலாம். இப்போ எக்ஸஸ் இருக்கெல்லாம் கட் பண்ணிடலாம். பண்ணிட்டு இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸை இந்த இடத்துல வச்சுக்கலாம். திருப்பி வச்சு ஒரு மேல் தையல் போடலாம். நம்மளோட ஒரு பாகம் ரெடி ஆயிடுச்சு. இது இப்படி இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு பீஸ் எடுத்துட்டு அதையும் இதே மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இந்த பீஸில் 2 பீஸாக ஜாயின் போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஜாயின் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு லேஸ், நம்மக்கிட்ட என்ன லேஸ் இருக்கோ அதை இந்த இடத்துல வச்சு 2 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்தோம்னா அந்த ஜாயின் மறைஞ்சிரும், பார்க்குறதுக்கு க்யூட்டாக. ஓகேவா? இப்போது நம்மளோட 2 பாகம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். அது மேலே ஒரு ஸ்பான்ச்சு, அது மேலே இன்னொரு லைனிங் கிளாத்,
அது மேலே நம்ம தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளாத் வச்சு ஏற்கனவே இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டிருக்கோமா, அதுக்கு அடுத்தாப்பில் 2 கால் கேப்பில் திரும்பவும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கீழே அடிபாகத்தில் அலக்கலக்கா இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸஸ் இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி போஸ்க்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்துருவோம். இப்போ இன்னொரு பீஸ் அதை எடுத்துக்கலாம். இன்னும் அதே மாதிரி தான், முதல்ல ஒரு லைனிங் கிளாத், மேலே ஸ்பாஞ்ச், இன்னொரு லைனிங் கிளாத் வச்சுட்டு அது மேலே நம்ம தச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கிளாத்தை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஒரு தையல் போட்டுக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்தாப்பில் 2 கால் கேப்பில் இங்கே இருந்து வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டுருக்கோம். அதே மாதிரி தான் அடுத்தடுக்கா இருக்கு அடிபாகத்தெல்லாம் சேர்த்து வச்சு இங்கே இருந்து வரைக்கும் ஒரு தையல். இப்போ எக்ஸஸ் இருக்கு அதெல்லாம் கட் பண்ணி போஸ்க்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்துடலாம். நம்மளோட 2 பாகமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா டாப் ஜிப்பும் இந்த ஒரு ரோப் ஒன்று தைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கயிறு இப்போ இந்த ரோப்பை முட்டிடலாம். ரோப்பை 2ஆக மடக்கிடலாம். மடக்கிட்டு இந்த இடத்துல ஜிப் இருக்கு இல்லையா, ஜிப்பு மேலே ஒரு 2 கால் அளவு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுட்டு அடுத்ததா தையல் போட்டு எடுத்துருவேன். இப்போ எக்ஸஸ் சர்க்கிள் கட் பண்ணிடலாம். இப்போ டாப் ஜிப்பில் 2 பக்கமும் பிட் கிளாத் போட்டு மூட்டி எடுத்துருக்கோம். கிளாத்தை கால்குலேட் பண்ண வேண்டாம், ஜிப்போட மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணிடுறோம். 2 பக்கம் மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணி எடுத்துட்டு இதே மாதிரி இங்கே நம்ம தைக்க போகிறோம் இல்லையா, தைக்க போகிற பகுதியையும் 2ஆக மடக்கி அதோட மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணிடலாம். அந்த இடத்துல ஜிப்போட மையப்பகுதியை வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சிப்பை திருப்பி வச்சு இந்த சிப்பு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். போசல்ல பாகம் மட்டும் வச்சுட்டு எக்ஸஸ் இருக்கிற பாட்டெல்லாம் கட் பண்ணிடலாம். இன்னொரு போர்ஷன் இருக்கு இல்லையா, அது மேலே இந்த ஜிப்பை கவுட்டி வச்சு இங்கே இருந்து வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஜிப்பை திருப்பி வச்சு ஜிப்பு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நம்மளோட போஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஜிப் இருக்கு இல்லையா, இந்த ஜிப்புள்ள போர்ஷனை விட்டுட்டு இந்த போஸ் ஆரம்பிக்கிற இடத்துல மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடம் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த போஸ் ஆரம்பிக்கிற இடம் ஜிப்போட சைட் பிட்டை கால்குலேட் பண்ண வேண்டாம். போஸ் ஆரம்பிக்கிற இடத்த மார்க் அவுட் பண்ணிட்டு அந்த 2 இடத்தையும் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் போஸ் ஆரம்பிக்கிற இடத்த பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஒன்ஸ் பிடிச்சிட்டோம்னா பொசிஷனை மாற்றக்கூடாது, அதே இடத்துல வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அடிபாகத்தை சேர்த்து வச்சு இங்கே இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ ஓசல்ல பாகம் மட்டும் வச்சுட்டு மீத பாகத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிறதுக்காக 1 இன்ச் கிளாத் ஒன்று எடுத்து அதில் பைப்பிங் வச்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் எடுத்துடலாம். நம்மளோட பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பிடலாம். ரைட் சைடு வந்துடலாம். குறுகலான பாகம்ன்றதுனால கொஞ்சம் திருப்புறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக திருப்பிக்கலாம். நம்ம பர்ஸ் வந்து தச்சு முடிச்சாச்சு. ரொம்பவே க்யூட்டான பர்ஸ் இது. எகைன் இந்த இடத்துல சைடில் ஒரு சின்ன பிக் கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி ரெடிமேடாகவே கிடைக்கும். அதை எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு லாக் போட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? ரைட். இந்த பர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மீத கிளாத்தை யூஸ் பண்ணி அப்படியே தைச்சோம். இதுக்குன்னு எந்த மெஷர் எடுக்கிறோம் இல்லையா, ஒரு ப்ளவுஸ் பிட் மினி பர்ஸஸ்ங்கிற ப்ராசஸில் மீதமாக இருந்த கடைசி கிளாத்தை யூஸ் பண்ணி இந்த பர்ஸ் நம்ம தைச்சிருக்கோம். இதே பர்ஸை 4 அங்குலம் 7 அங்குலம் உயர வச்சு தைச்சோம்னா ரொம்பவே க்யூட்டான ஒரு செல்ஃபோன் பர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? வீட்டின் தையலகம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னைக்கு பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.